மதுரை சோழவந்தான் பகுதியில் சர்வதேச தரத்திலான கல்வியினை சாமானிய மக்களுக்கும் வழங்கி வரும் பள்ளி கல்வி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி ஆகியவை ஆகும். இக்கல்வி நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் காண இருக்கின்றீர்கள். நான் டாக்டர் எஸ் செந்தில்குமார், கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் டோட்டலாக 8 ஸ்கூல்ஸ் நாங்கள் ரன் பண்ணுறோம். இப்போது நாங்கள் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கோம்: மதுரை, திண்டுக்கல் அண்ட் தேனி. நாங்கள் நிறையா போர்ட் ஃபாலோ பண்ணுறோம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் போர்ட் ஃபாலோ பண்ணுறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல், சென்ட்ரல் போர்ட். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஜிசிஎஸ்சி இன்டர்நேஷனல் போர்ட், கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறோம். அமெரிக்கன் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறோம், இந்த நேம் ஆஃப் அமெரிக்கன் இன்டர்கான்டினென்டல் ஸ்கூல்ன்ற பேரில். அடுத்து NIOS இருக்குது, ஓப்பன் ஸ்கூலிங். இதுதான் நாங்கள் எங்களோட கேம்பஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய கரிக்குலம். கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் 80+ இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். கல்வியோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை ரூரல் பீப்புளுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னோட பெரிய ஆசை. நான் எப்படி பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா ஐன்ஸ்டீன், நியூட்டன், பில்கேட்ஸ், சுந்தர் பிச்சை அண்ட் எலன் மஸ்க் இவங்க எல்லாருமே ஒரு ரூரல் ஸ்கூலில் தான் இருக்கிறாங்கன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலிஸ்டிக் எஜுகேஷனை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது எங்களோட மேஜர் அப்ஜெக்டிவ். கல்வி இந்த லாஸ்ட் கோவிடுக்கு முதல் வருஷம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 2 இயர்ஸ் கோவிடில் மூவ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸ், இது 4th இயர் நாங்கள் ஸ்டெப் இன் ஆகிறோம். இந்த 4 இயர்ஸில் கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000+ சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம். ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல். எங்கள் ஸ்கூலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அருள் பிரகாஷ் அண்ட் ஜெய் தாம்பரேஷ் 2 பேருமே கரண்ட் 10th முடிச்சுட்டு இப்போ 11th ஸ்டாண்டர்ட் என்டர் ஆயிருக்கிறாங்க. 2 பேருமே காமன்வெல்த் மெடலிஸ்ட். அது மாதிரி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அகடமிக்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரியன் அப்படின்னு ஒரு பையன் இப்போ கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட், அவரோட 10th மார்க் 479. அப்புறம் ஞானதிக்ஷன், அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சவுத் ஜோன் அவர் போய் ப்ளே பண்ணார், செலெக்ஷன் போனார் சென்னையில். இப்போ நேஷ்னல் செலக்ட் ஆகிருக்கிறாரு. இப்போ நேஷ்னல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் 2 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் மொத்தமே தமிழ்நாட்டில் 4 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் 2 பேர் கல்வி ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஒருத்தர் ஞானதிக்ஷன், அவர் 10th 449. இன்னொருத்தர் ஜெயநாராயணன். ஜெயநாராயணன் பார்த்தீங்கன்னா 10th 416. இங்கே எப்படின்னா ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் எப்போவுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அகடமிக்ஸ் இருக்காது, அகடமிக்ஸ் இருந்தால் லாங்குவேஜ் இருக்காது, லாங்குவேஜ் இருந்ததுன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இருக்காது, அது எல்லாமே இருந்தால் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி கவர்டு எவ்ரிதிங். ஒரு கம்ப்ளீட் ஸ்கூல் எப்படி இருக்குன்றதுக்கு கல்வி ஒரு பெரிய உதாரணமாக மாற்றிட்டு இருக்கோம். அதுமாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் கொடுத்துருக்கோம். ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா கியூட் எக்ஸாம், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ரூபா விஜயகுமார் ஆல் இண்டியா 2nd எடுத்தாங்க. ஆக்சுவலாக அடுத்து இப்போ ரீசெண்டாக நரேஷ் பாலாஜின்னு ஒரு ஸ்டூடெண்ட், கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட், அவர் IIT மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணி என்ட்ரன்ஸ் கிராக் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸில் BS டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாரு. நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஆனந்த வீடன் இன்டர்வியூவில், கல்வியில் படிக்கிறவங்க IITக்கும் போவாங்க, இந்தியா டீமும் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. அது டெஃபினட்டாக கண்டிப்பாக நடந்துடும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா டீமும் போவாங்க, டெஃபினட்டாக IITக்கும் போவாங்க. ஸோ அதுதான் எங்களோட அல்டிமேட் ஃபோக்கஸ். அது நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிட்டு இருக்கோம். Hi, I am Naresh Balaji from Kalvi Group of Schools and I have recently cleared IITM BS qualifier exam and I am eligible to attend a 4 years course on data science from IHEM, the top engineering institute of India, as a student. And I believe this opportunity will provide me fine skills, career opportunities in my career. I think this degree will have a number of opportunity in my career that is about to unfold. I believe this degree will help me with my data skills, with my research and with my analytical skills that I will use in my career.
கம்யூனிட்டி கொலாபரேஷனில் வந்து வின்னர் அவார்டு நம்ம கல்வி ஸ்கூல்ஸ் லாஸ்ட் இயர் வின் பண்ணோம். இது ஓப்பனாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலிருந்து வின் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நம்ம தான் இந்த அவார்டு வந்து. இதுக்கு வந்து 50 lakhs ப்ரைஸ் மணி எங்களுக்கு கிடைச்சது. ப்ளஸ் இது போக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்கூல் ஃபார் ஒர்க்னு ஒரு கனடியன் அக்ரிடிடேஷன் எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாங்க. ஒரு சர்வதேச லெவலில் ஒரு ரூரலில் இருக்க ஒரு ஸ்கூல், ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பொறுத்தவரை. நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஸ்டெம் எஜுகேஷன் வந்து. அப்போ ஒரு லாஸ்ட் இயர் வந்து விஐடியில் நடந்த ஒரு ரொபாட்டிக்ஸ் காம்படிஷனில் ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம். அப்புறம் ட்ரிச்சியில் ஒரு ரொபாட்டிக்ஸ் காம்படிஷன் நடந்தது, கோயம்புத்தூர் நடந்ததில் ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம். இந்த மாதிரி நிறையா ரொபாட்டிக்ஸ் காம்படிஷன் இங்கே தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களோட ஒரு ஃபோரமில் ஒரு MOU நாங்கள் சைன் பண்ணோம். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 5000+ டெக்னாலஜி கோர்சஸ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸில். அதை நாங்கள் டீச் பண்ணுறதுக்கும் எங்களோட டீம் ஸ்ட்ராங்காக ட்ரெயின் பண்ணுறோம். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி கோர்சஸ் இப்போவே அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்ஃபோசிஸோட சர்டிஃபிகேஷனும் கிடைக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 80+ இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கூட ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், சிஸ்கோ, அமேசான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெல்பி, ஒலிம்பியாட்ஸ். பர்டிகுலர்லி ஒலிம்பியாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் ஆல் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் நிறையா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஒலிம்பியாட்ஸில். ஐ எம் வெரி ஷுர் இங்கே யாரெல்லாம் ரொம்ப ஆவரேஜாக பிலோ ஆவரேஜாக படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கண்டிப்பாக கிராக் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி இங்கே யாரெல்லாம் சரியாக படிக்கலையோ அவங்க எல்லாமே அதை கிராக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களை ஸ்ட்ராங்காக அகாடமிக்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ட்ரெயின் பண்ணுறோம். நிறையா வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 4 காம்பனண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து அட்வான்ஸ்டு லேர்னிங், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு டீச்சிங், தேர்ட் வந்து டீச்சிங் ரிசோர்ஸஸ், ஃபோர்த் வந்து அசஸ்மெண்ட். இந்த 4 கம்பைண்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகும். அதுக்கு நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். அதில் ஒரு பார்ட் தான் ஒலிம்பியாட் எக்ஸாம். ஆல் ஓவர் இந்தியா ஆர் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் லாஸ்ட் இயர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 67 ஸ்டூடெண்ட்ஸ் நேஷ்னல் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸில் நேஷ்னல் லெவலில் கோல்டு வின் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஒரு 3 monthsக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு US கம்பெனி, கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு சின்ன கேம்பஸ் ட்ரைவ் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 76 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஃபைனலாக ஒரு 12 ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஸாக அவங்க எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸில் அந்த கம்பெனி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்து அந்த கம்பெனிக்காக எங்களோட ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 7, 8, 9 ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்ன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம் படிக்கிறப்பவே. அது வந்து US கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி. கல்வி ஸ்கூல்ஸ், கல்வி இன்டர்கான்டினென்டல் ஸ்கூல், எங்களோட IGCSE ஸ்கூலில் நாங்கள் வந்து ஒரு 5 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறோம். தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், இங்கிலீஷ், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் அண்ட் ஸ்பானிஷ். இந்த 5 லாங்குவேஜ் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. Hello everyone, I am Darshi Muthukrishnan, a grade student from Kalvi Group of Schools, Madurai. நானும் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, I am a developer, a founder of 2 companies. I have completed the IITM Data Science and AI course and got applied for the MobiSip internship. In the course, they taught me lots of different things: algorithms, machine learning, ethics of AI, and etc. In the MobiSip internship, we learned about marketing, digital event planning, social media, and etc. We learned how to socialize and market our plans in the MobiSip internship. I want to thank Kalvi School for this kind of opportunities. They understand and identified my talent to give me more exposure and to make myself feel perfect in this place. Thank you. அப்புறம் என்னோட மிகப்பெரிய ஆசை அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா IITயில், IIMல, பிட்ஸ் பிலானியில் எல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது எல்லாமே நடந்துருச்சு. இப்போது அடுத்து என்னோட வேலை வந்து வேர்ல்டோட டாப் 200 யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆக்சுவலாக ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க அங்கே போய் படிக்கணும். USல, UKல, ஆஸ்திரேலியாவில், கனடாவில் போய் படிக்கணும். ஒரு ஹாலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃப்யூச்சர் லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்த ஒரு 10 இயர்ஸில் இந்தியாவை ரூல் பண்ணுற மாதிரி நிறைய லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி
நிறைய சயின்டிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் மெயினாக. அடுத்து நிறைய டாக்டர்ஸ், ஐஐடியன்ஸ், நிறையா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது தான். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் டிஃப்ரெண்ட் டொமைனில் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கல்வியோட அப்ஜெக்டிவ். அதே த சேம் சிஸ்டமை தான் நாங்கள் இங்கே நிறையா ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரை நம்ம ஸ்கூல் வந்து குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இந்த ஒரு 4 இயர்ஸில் ஒரு 3000+ சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் ஒருத்தரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஜெய் ஆருத்ரா. ஜெய் ஆருத்ரா வந்து பார்த்திங்கன்னா 6 வயசில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த உலகத்தோட யங்கஸ்ட் யோகா ட்ரெயினர். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ நம்மலாம் 6 வயசில் என்ன பண்ணுவோன்னு பார்க்குறப்ப ஞாபகமே வர மாட்டேது ஆக்சுவலாக. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஆருத்ரா மதுரை டிஸ்ட்ரிக்டில் கமிஷன் ஆஃப் போலீஸ் சார் வந்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் 650 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆருத்ரா வந்து யோகா ட்ரைனிங் கொடுத்தாங்க ஆக்சுவலாக, ரிசர்வ் லைன் கிரவுண்டில். ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலாக. அதனால எங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்டோட காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலமாக. Hello everyone, I'm Jay Arudra and I did Guinness World Record as the world's youngest yoga instructor. I completed 200 hours yoga classes. Recently, I took yoga classes for 600 police officers and it is an epic moment for me. And I know rifle shooting and pistol shooting and I won 2 gold medals in rifle shooting. And I know swimming. And my next aim is to start a yoga school and to teach globally. And I want to achieve in a Olympic level. Thank you. Hi, this is Mrs. Aruna, Principal of Kalvi International Public School, Madurai. I am deeply honored to share that our institution nurtures young minds to become confident, compassionate citizens of tomorrow. Our education does not rely on textbook teaching or the results. Rather, we feel that true learning is basically all about thinking critically, communicating effectively, and bringing out competency-based students to the outside world. Apart from academics and sports, you would wonder what else is so special in Kalvi. So we give a lot of workshops and orientation programs wherein we invite people from various fields and they have given us a rich experience and empowered our children to take the next leap towards their life journey. Thank you all. When greatness walks in silence, the impact is always thunderous. On a brilliant threshold of this journey of excellence, I extend a very warm welcome to each one of you here. Kalvi began a humble dream with a powerful vision. A place where values grows, mind bloom, and the leaders are arise. A world-class learning doesn't need a world of wealth. Here, Kalvi proves it. At Kalvi's education isn't limited to lesson. It is a launchpad for the leadership. We blend books with boldness and technology. Every skill find a place here because Kalvi is a true holistic development. We are very proud to say that Kalvi International Public School has won a World Best School prizes from T4 Education under Community Choice category. Hi, my name is Govind Rajan. I represent Kalvi Group of Schools, Madurai as a senior management representative. Kalvi School பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா. வி ஆர் ப்ரிப்பேரிங் தி சில்ட்ரன் ஃபார் 21st century. என்ன இம்பார்ட்டன்ட் திங்னா அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அடாப்டபிளாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்கூல் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட விஷனே அதுதான். இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்மோஸ்ட் வந்து இந்த கம்பேஷன், தி வேல்யூ சிஸ்டம். இந்த ஸ்கூல் வந்து மதுரையிலையும் சரி, தமிழ்நாட்டில் ரொம்ப கேர் எடுத்து ஒரு சேஃப்டி நெட் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை ஒரு எக்ஸலண்ட் கண்டியூசிவ் லேர்னிங் என்வாயன்மெண்ட் கொடுக்கறது அந்த கல்வி ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் இன் தி தமிழ்நாடு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் மை ஓன் இன்ஸ்டிடியூஷன். லெட் மீ விஷ் மை ஓன் இன்ஸ்டிடியூஷன் and I expect all the parents to wish us and support us. ஃப்யூச்சரில் வந்து
இந்தியா வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ணுற மாதிரி நம்ம கண்ட்ரி வந்து நம்பர் 1 கண்ட்ரியாக வளரணும். அதுக்கு நிறையா லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு கிராஸ் ரூட்லேருந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுக்கு தொடர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவேன் நம்புகிறேன். தேங்க்யூ.